நமக்காய் எப்பொழுதுமே பிதாவிடம் பரிந்து பேசும் இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து தனக்கும் பிதாவுக்கும் உள்ளதான ஒரு நெருக்கமான உறவை குறித்து இங்கு அவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தோடு சேர்ந்தவர் அல்ல என்றும் இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லி தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறதையும் எப்படி பரிசுத்தமாக்கப்பட முடியும் என்பதையும் அவர் சொல்லுகிறதை இங்கு நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 16ஆம் வசனத்துல, கண்டிப்பாக என்னை விசுவாசிக்கிறவர்கள் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட வேண்டும். அவர்கள் இந்த உலகத்துல இருளான இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு வெளிச்சத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, இந்த உலகம் இருளில் இருக்கிறது, அந்தகாரத்தில் இருக்கிறது. அப்போ ஒளியின் தேவனை பின்பற்றுகிற விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளாக தான் இருக்க வேண்டும். அவங்க இந்த உலகத்தோடு சம்பந்தம் கலக்க முடியாது, அந்தகாரத்துல வாழ முடியாது என்று சொல்லி இயேசு சொல்றாரு. பாருங்க, அது மாத்திரம் இல்ல, 17ஆம் வசனத்துல சத்தியத்தின் மூலமா, ஆண்டோடைய வார்த்தையின் மூலமா சுத்திகரிக்கப்படுகிறத குறித்து சொல்லுகிறார். இந்த சத்திய வார்த்தை தான் நம்ம இந்த உலகத்தில் இருந்து நம்மளை வேறு பிரித்து கொண்டு வரும். வித்தியாசமானவர்களாக இந்த சத்திய வார்த்தையானது, இந்த சத்திய வார்த்தை இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் என்று நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு. இந்த நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் இந்த சத்தியத்தில் அடங்கியிருக்கிறது. எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படியாய் உண்மையாய் கிறிஸ்துவை நேசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் வேறு பிரிக்க வேண்டும் என்று சத்தியம் வகையறுக்கப்படுகிறதாய் இருக்கிறது. யார் ஒருத்தவங்க இந்த வேத வார்த்தையை, சத்தியத்தை உண்மையாய் பின்பற்றுகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கை உண்மையாகவே விடுதலை நிறைந்த வாழ்க்கையாக, சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க முடியும், இருக்கும். அததான் இங்க கிறிஸ்து சொல்லுகிறார். இங்கு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பின பிதா ஒரு நோக்கத்தோடு கூட அனுப்பியிருக்கிறார். இப்போ கிறிஸ்து அவருடைய சித்தத்தை, நோக்கத்தை செய்து முடித்தார். அப்போ நாம என்ன பண்ணணும்? கிறிஸ்து வந்த நோக்கத்தை, கிறிஸ்து எப்படி மாதிரியா இருந்தாரோ, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ, எதற்காகத்தான் அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினாரோ, நாமளும் நற்செய்தியை நாம அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக? பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து, சத்ருவின் கிரியையிலிருந்து நாம முழுமையான சுத்திகரிப்பு பெற்றவர்களாய் பரிசுத்தத்தோடு நம்ம பிதாவுக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறதற்காக கிறிஸ்து நமக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். பாருங்க, எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு ஸ்லாக்கியம் பாருங்களேன். அப்போ இந்த கர்த்தருடைய சத்திய வார்த்தைக்கு நம்ம முற்றிலுமாய் கீழ்ப்படியும் போதுதான் நாம பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நாம மாற முடியும். இயேசு அவர் தாமே சுத்திகரிக்கப்பட்டார், எல்லாவற்றிலும் நமக்கு முன்மாதிரியா வாழ்ந்தார். அதே போல நாமும் அவரை பின்பற்றி, அவரை முன்மாதிரியாக வைத்து நாம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பரிசுத்தமாய் வாழுகிறதற்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட நாம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், நீதியின் மேல நீதி, நாம சுத்திகரிக்கப்பட்டு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது தான். அதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அப்போது இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நம்மை பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ளுகிறதற்காக நமக்காக அக்கறையோடு பாசத்தோடு வேண்டிக் கொள்ளுகிற ஒரு ஜெபமாய் இருக்கிறது. அப்போது நாம் என்ன பண்ணுவோம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனதுக்காகவும் சத்தியத்துக்காகவும் தேடுகிறவர்களாய் வாஞ்சிக்கிறவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும்போது சிறந்ததை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறதை நமக்கு அவர் தருவார். அப்போது முக்கியமாக இந்த 6 வசனங்களில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்னதான், நம்ம பரிசுத்தமாய் வாழுகிறது தான் பிதாவுக்கு நம்மை குறித்த நம்முடைய வாழ்க்கையை குறித்த திட்டமாய் நோக்கமாய் இருக்கிறது. அது மாத்திரமில்ல, உண்மையான சத்திய வார்த்தை தான் நம்ம இந்த உலகத்துக்கு நம்மை வேறு பிரிக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை வேறு பிரித்து காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் ஒரே மனமாக பிதாவும் இயேசுவும் எப்படி ஒரே மனமாக ஒருவராக இருந்தாங்களோ அதே போல நாம் ஒற்றுமையும் ஏக சிந்தையும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ன செய்து பலப்படுத்துகிறது, நம்மையும் பலப்படுத்துகிறது. ஆவியானவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட நமக்குள்ள உறவு நம்மை பலப்படுத்துகிறதாய் இருக்கிறது. இப்போ நாம் எப்படி நம்ம இன்றைக்கு நம்ம கேட்ட சத்தியத்தின்படி நம்ம வாழ நம்ம பிரயாசப்படுவோம். அன்பின் தேவனிடத்தில் நம்ம உதவி கேட்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, நாங்கள் பரிசுத்தத்திற்கு நேராக வாஞ்சிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறீர். எங்களை ஜீவ பலியாக அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய சத்தியத்தை வாஞ்சையோடு கூட நாங்கள் வாசிக்கிறவர்களாய் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதற்கு முழு மனதோடு கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு மனமும் ஏக சிந்தை உள்ளவர்களாய் எங்களோடு கூட இருக்கிற சக விசுவாசிகளிடம் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலும் ஒரே மனதோடு சிந்தையோடு செயல்பட சரீரமாகிய கிறிஸ்துவை பின்பற்றி செல்ல கர்த்தர் நீர் தாமே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். நீர் வைத்த இடத்துல உண்மையாய் பரிசுத்தமாய் ஒரே மனமாய் இருக்க கர்த்தாவே கிருபை தந்து எங்களை வழி நடத்தும். துதிக மகிமையாவுமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.